வணக்கம். 29/7/2025 செவ்வாய்க்கிழமைக்கான ராசி பலன்கள். சுபக்கிரகங்களின் சஞ்சாரம் பலருக்கு புதிய முன்னேற்றங்களை உருவாக்கும் சிறப்பான நாள். மேஷம், தொழில் அல்லது வேலையில் போட்டி சூழ்நிலை அதிகரிக்கும். வீணான உரசல்களை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முருகனுக்கு செம்பருத்தி பூ சார்த்தி வணங்குங்கள். ரிஷபம், சில முக்கிய முடிவுகள் எடுக்க சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். துர்க்கைக்கு சிவப்பு பூ சார்த்தி வணங்குங்கள். மிதுனம், முன்னேற்றத்திற்கு சாதகமான நாள். அமைதியான பேச்சின் மூலம் நன்மை நடக்கும். முக்கியமான முடிவுகளில் கவனம் தேவை. விஷ்ணுவுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தி வணங்க வேண்டிய நாள். கடகம், மனநலம் சோர்வாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மனவருத்தம் வராமல் இருக்க அமைதியாக செயல்படவும். பதற்றத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் செய்து வணங்குங்கள். சிம்மம், நல்ல முடிவுகள் கிடைக்கும் நாள். கடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சுமூகமான முடிவுகள் வரும். சூரிய பகவானை வணங்கிட அனைத்தும் சுமூகமாக நடக்கும். கன்னி, தொழிலில் நன்மை உண்டாகும். நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு. மன நிம்மதி பெறுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு. துலாம், முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகள் தானாய் திறக்கும். அந்நிய ஆதரவு கூடும். குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடு தோன்றி தானாக சீராகும். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்குங்கள். விருச்சிகம், பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் கூடும். அதே நேரம் சுமைகள் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகள் அமைதி தரும். சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்கிட சங்கடங்கள் நீங்கும். தனுசு, புதிய முயற்சிகள் வெற்றி தரும். நண்பர்களுடன் சந்தோஷமாக நேரம் கழிக்க சந்தர்ப்பம் உண்டாகும். கடன்கள் குறையும். மனம் தெளிவாக இருக்கும். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி பஞ்சரத்ன ஹனுமான் ஸ்லோகம் பாராயணம் செய்தல் நன்மை. மகரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பணவரவு சீராகும். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். நவக்கிரகங்களை வழிபட நல்லது நடக்கும். கும்பம், நண்பர்கள் வாயிலாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சில பழைய நெருக்கடிகள் தொடர வாய்ப்புள்ளது. மனதில் தைரியத்துடன் செயல்பட வேண்டிய நாள். துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கேற்றி வணங்குங்கள். நல்லது நடக்கும். மீனம், நல்ல நிகழ்வுகள், சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகலாம். பணவரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்குங்கள். இந்த நாளில் எல்லா ராசிக்காரர்களும் தன்னம்பிக்கையோடு செயல்பட இறைவன் அருள் சேரட்டும். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.